வணக்கம். இன்றைய நாளைக்கான செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். புலமையில் வாழக்கூடிய இலங்கை தொழிலாளர்கள் வருகின்ற காலப்பகுதியிலும் தேர்தல் இடம்பெறுகின்ற நேரம் இலங்கையில வாக்களிப்பதற்கான சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து போவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதே நேரத்தில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தையும் சர்வதேச புலம்பெயர்ந்தவர்களுக்கான தினம் என்பது கொண்டாடப்படுகிறது பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில். அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நேரத்திலேயே அவர் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிற விஷயம், இலங்கையில தேர்தல் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில இலங்கைக்குள்ள இருக்கிற மக்கள் மட்டும்தான் வாக்கு அளிக்க முடியும். இது காலாதி காலமாக இருந்து வருகிறது. ஆனால் இலங்கையை விட்டு வெளிநாடுகள்ல போய் வாழக்கூடிய, இலங்கையை விட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்யக்கூடிய இலங்கையர்கள் வாக்களிக்க முடியாது. ஆனால் ஒரு சில நாடுகளுக்கு அதுல வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. எனவே அதே போல இலங்கை நபர்கள் எங்கு போய் வேலை செய்தாலும் இலங்கைக்குள்ள வாக்களிப்பதற்கான சில நடவடிக்கைகளை தங்களுடைய அரசாங்கம் கொண்டு வரும் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே அதன் பிரகாரமாக இந்த திட்டம் என்பது இனி வருகின்ற நாட்களில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். அதற்கான யோசனைகள் என்பது, ஆலோசனை என்பது தேர்தல்கள் ஆணைக்குழுக்கு ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இது என்ன காரணத்துக்காக இது கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்வதும், அந்நிய செலாவணி மூலமாக இலங்கைக்கு வருகின்ற பணம் என்பது சர்வதேச நாணய நிதியம் தருகின்ற இந்த தொகையை விட அதிகளவான தொகை புலம்பெயர்ந்திருக்கின்ற இலங்கை தொழிலாளர்கள் நாட்டுக்கு அனுப்பி கொண்டிருப்பதாகவும், எனவே கண்டிப்பாக அவர்களுக்கான சில திட்டங்கள் என்பது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார். மத்திய வங்கியினுடைய இந்த ஆண்டு அறிக்கையின் பிரகாரம் அவதானிக்கின்ற நேரம் ஆகஸ்ட் மாதம் வரையிலான அந்த காலப்பகுதியில குடும்பம் ஒன்றுக்கு அனுப்புகின்ற தொகை மூலமாக இலங்கைக்கு வந்திருக்கின்ற அந்நிய செலாவணி என்பது 4.48 பில்லியன் டாலர்களாக காணப்படுகிறது. வங்கி அறிக்கையினுடைய பிரகாரம் இந்த நவம்பர் மாதம் வந்து சற்று குறைவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நவம்பர் மாத காலம் எல்லா பகுதி 6 பில்லியன் டாலர் என்பது அந்நிய செலாவணியாக இலங்கைக்கு அவர்கள் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கிறது என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற அவர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பளிக்க வேண்டும் என்பதாகவும் சில விடயங்களையும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில புதிதாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு செயலணி உருவாக்குவதற்கு அனுமதி என்பது கிடைக்கப்பெற்று அதற்கான செயலணி உருவாக்கப்படுகின்ற நடவடிக்கை என்பது முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே இந்த திட்டத்துக்காக ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்குவதற்கான அதிகாரப்பூர்வமான வர்த்தமானி அறிவித்தல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையை வந்து வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்று ஜனாதிபதியுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற திட்டம் என்பது இனி வருகின்ற நாட்களில் நடைமுறைப்படுத்த போவதாக இதற்கு அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதியுடைய செயலாளருடைய கையொப்பமிட்டு வர்த்தமானி அறிவித்தல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியுடைய செயலாளர், முப்படை தளபதி, அதே போல பதில் போலீஸ் மா அதிபர், நகர அபிவிருத்தி அதிகார சபை உறுப்பினர் உள்ளிட்ட 18 பேர் இதுல அங்கம் வகிக்க இருப்பதாகவும், இந்த திட்டம் என்பது மக்களிடையே நல்லிணக்கத்தையும் நல்லுறவை மேம்படுத்துவதன் மூலமாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான அபிவிருத்தி திட்டங்கள் என்பது மேற்கொள்ளப்படும் என்பதாகவும், இந்த சுற்றுச்சூழல், பொருளாதாரம், சமூகம் சார்ந்திருக்கிற விடயங்கள் இலங்கையில பின்தங்கியதாக இப்போது வரைக்கும் காணப்படுகிறது. அதை முன்னோக்கி கொண்டு வருவதற்கான யோசனை என்பது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த கால தேர்தலில் குப்பையில போடப்பட்டிருந்த இந்த இனவாத செயற்பாடுகள் மீண்டும் தலை தூக்கி வருவதாக ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் காணொலி ஒன்றின் மூலமாக சொல்லியிருக்கிறார். இந்த விஷயங்களை அவதானிக்கின்ற நேரத்துல இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இலங்கையினுடைய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை சார்ந்து தீர்ப்பது தொடர்பாக இப்ப வரைக்கும் எந்த விதமான கருத்துக்களையும் வெளிப்படையாக சொல்லவில்லை. இருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற நேரம் இனவாதம் சார்ந்திருக்கிற விஷயங்கள் பேசப்படவில்லை. ஆனால் இப்போது மீண்டும் அந்த விடயம் தலை தூக்கி இருக்கிறது. சென்ற கால அரசாங்கங்களை போல என்ற விடயத்தையும் தற்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு சேறு பூசுகின்ற செயற்பாடாக இந்த இனவாத கருத்துக்களை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். சமீப நாட்களாக அவதானிக்கின்ற நேரம் ஜனாதிபதியுடைய கொள்கை பிரகடன உரையிலேயே அவரும் இனவாதம் இல்லாத ஒரு நாட்டை கட்டிகள் போடும், இனவாதம் இனி இருக்கக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு இதை பயன்படுத்தி தற்போது இருக்கின்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள், இல்லாவிட்டால் நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களே இலங்கையில இருக்கின்ற மக்களுக்கிடையே இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில ஒரு சில கருத்துக்களையும் ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருந்தார்கள் என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. தற்போது இருக்கின்ற அன்ருகுமார் திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கம் என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை மீறுவார்களாக இருந்தால் அது கண்டிப்பாக இலங்கைக்கு ஒரு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதாக
பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கடந்த கால அரசாங்கங்களைப் போல தற்போது அரசாங்கமும் இந்தியாவோடு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பது பற்றி எந்த விதமான நிலைப்பாடுகளையும் வெளிப்படையாக அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்திய இலங்கையினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்வார்களாக இருந்தால் அது இலங்கைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இழப்பாக மாறும் என்பதாகவும், ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இந்த ஒப்பந்தம் பெற்றிருக்கின்ற விவகாரங்கள்ல எதுவும் பெரிதாக பேசப்படவில்லை. ஆனால் 13ஆம் திருத்தத்துக்கு பதிலாக புதிய திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு தாங்கள் யோசனை முன்வைப்பதாகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் சொல்லியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலும் இலங்கையினுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் செய்த நேரத்தில் 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் சில நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதாக மோடி அவர்கள் வலியுறுத்தினார் என்று சில செய்திகளையும் நாங்கள் உங்களுக்காக சொல்லியிருந்தோம். எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த அரசாங்கம் இலங்கையினுடைய தமிழ் மக்கள் சார்ந்திருக்கிற விவகாரங்களை எப்படி பார்க்க போகின்றார்கள், எப்படி அணுகப் போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அத்தனை தரப்புகளுக்கும் இருந்து வருகிறது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு இது பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு செய்தியோடு நாளைய நாள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.